லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் வரப்போகிற தைப்பூசத்துக்கு முருகருக்கு பிடிச்ச திருப்பாகம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. பிரசாதம் நம்ம எந்த கப்பால் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப்பு நான் முந்திரி எடுத்துருக்கேங்க. இந்த முந்திரியை நம்ம உரக்கெல்லாம் தேவையில்லைங்க. அப்படியே மிக்சி ஜாரில் நம்ம போட்டு நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்ச உடனே ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த கப்பால் நம்ம முந்திரி அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு நான் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடல மாவு நல்லா வறுப்பட்டுச்சுங்க. நம்ம கடல மாவு அளந்தோம் பாருங்கள், அந்த கப்பால் பால் 2 கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடல மாவுக்கு 2 கப்பு நம்ம பால் எடுத்துக்கிறோங்க. நம்ம கை விடாத நல்லா கலக்கணுங்க. அப்படி நம்ம கலக்க முடியலன்னா கடல மாவு வறுப்பட்ட உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஒரு 2 கப்பு ஊற்றி நல்லா கலக்கின்னு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. நான் நல்லா கலக்கிட்டேன். பாருங்கள், பாலும் நல்லா சுருளை இந்த கடல மாவோட நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சுங்க. கடல மாவும் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பு கடல மாவுக்கு 1.5 கப்பு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அந்த சர்க்கரை மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குங்க. அதை போட்டு நல்லா கலக்கலாங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டோம்னா இலகி கொடுக்குங்க. அப்போ நல்லா நம்ம கை விடாத கலக்கி விட்டுட்டு நம்ம தூள் பண்ணி வச்சு பாருங்கள் முந்திரி, அந்த முந்திரியை நம்ம போட்டு நல்லா கை விடாத கலக்கலாங்க. இல்லைன்னா கெட்டி பட்டுடும். எந்த ஃபுட் கலரும் நம்ம அதோடு சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து வச்சு அதில் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா கலர் வருங்க. அது வேணுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நம்ம பதம் எப்படி வரும்னா கடாயில் ஒட்டாத வருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டில் இறக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதாங்க பதம். நம்மளுக்கு கையில் ஒட்டாத வந்துக்குது பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் இதே போல் முருகருக்கு பிடிச்சது திருப்பாகம் செஞ்சு பாருங்கள். இப்பயும் திருச்செந்தூரில் இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது செஞ்சு வச்சோம்னா 2-3 நாள்னா கூட கெடாதுங்க. இந்த தைப்பூசத்துக்கு இந்த மாதிரி முருகருக்கு பிடிச்சது திருப்பாகம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.